வணக்கம் மக்களே. நம்மளுடைய உடல்ல ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விதமான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ரத்தத்தில் இரும்பு சத்து நம்மளுடைய உடலில் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அனீமியா, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் ரத்தத்தை போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் தடையில்லாமல் வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன விதமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலில் நீங்கள் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட்டை சாப்பிடலாம். ஸோ நீங்கள் பீட்ரூட்டை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த சோடியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம் மற்றும் விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள், பல வகையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அந்த பீட்ரூட் நீங்கள் சாப்பிடும்போது கிடைக்க ஆரம்பிக்கிறதால இது செரிமான அமைப்பை வலுப்படுத்துறதோடு உங்களுடைய எடையும் கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கும் போது ரத்தம் உங்களுடைய உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரித்து அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம், குணப்படுத்திக்கலாம். சோயா பீன்ஸை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இரும்பு சத்து, ஃபோலேட் மற்றும் விட்டமின் சி இது எல்லாமே சோயா பீன்ஸில் காணப்படுது. இதனுடைய பயன்பாட்டின் மூலம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் வலுவாக ஆக்கிக்கலாம். உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவை அதிகரிச்சிக்கலாம். சோயாபீன் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த சோயாபீன் மில்காவும் சாப்பிடலாம், அல்லது நீங்கள் அதை காய்கறிகள் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். பீன்ஸை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகப்படுத்தி எடுத்துக்கலாம். பீன்ஸ் உடலுக்கு நன்மை பயக்கும். அதன் நீங்கள் பீன்ஸை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதன் காரணமாக ரத்தத்தை அதிகரிக்கிறதோடு புதிய ரத்த அணுக்களையும் நீங்கள் உங்களுடைய உடலில் உருவாக்கிக்கலாம். இது உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பீன்ஸில் புரதம் இருக்குது, ஃபோலேட் இருக்குது, நார் சத்து இருக்குது மற்றும் இரும்பு சத்து இருக்குது. இது கூடவே உங்களுடைய எலும்புகளையும் வலுப்படுத்தும். ஸோ எலும்புகளையும் வலுப்படுத்தணும் அப்படின்னாலும் நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகப்படுத்திக்கணும், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக்கணும், வராமல் தடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பீன்ஸ் எடுத்துக்கலாம். குறிப்பாக பால் பொருட்களை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பால் மற்றும் அதனுடைய இந்த பால் சார்ந்த பொருட்களான இந்த வெண்ணெய், தயிர், மோர் இது எல்லாமே உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு உடலுக்கு நன்மை பயக்கும். கால்சியத்தோட இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதோட எலும்புகளை வலுவடைய செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பால் பொருட்கள் உதவிகரமாக இருக்கும். பால் பொருட்களில் இந்த பால், தயிர், பன்னீர் மற்றும் நெய் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ, இனிப்பு உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தான் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை வள்ளிக்கிழங்குல சோடியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சத்துக்கள் இருக்குது. இந்த பயன்பாடு உங்களுக்கு ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரத்தம் சார்ந்த பிரச்சனையான இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். கேரட்டை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்க கேரட் சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்குது. கேரட்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் உங்களுக்கு இரும்பு சத்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தினமும் முடிஞ்சால் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவை நீங்கள் அதிகரிக்கலாம். கேரட் ஜூஸ் குடிக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படும், தூய்மையடையும், பல நோய்கள் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மாதுளம் பழம் ரத்தத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பழம். ஸோ அந்த மாதுளம் பழத்தில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நைட்ரேட்டுகள் காணப்படுது. ரத்தத்தை அதிகரிக்கிறதோடு மாதுளம் பழம் ரத்த ஓட்டத்தையும் உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ தடையில்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை பெறுவதற்கும் நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சத்துக்கள் இந்த மாதுளம் பழத்தில் காணப்படுது. இந்த மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிடலாம். ஸோ அல்லது நீங்கள் அதை ஜூஸாகவும் குடிக்கலாம். ஸோ ஜூஸாக குடிக்கும் போது கூடுமான வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்து குடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சர்க்கரை சேர்த்து நீங்கள் குடிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நீங்கள் நார்மலாக அந்த பழ ஜூஸை அப்படி நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மாதுளம் பழத்தை, சிட்ரஸ் பழங்களை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய உடலினுடைய ரத்தத்தை அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம், கிவி பழம், ஸ்ட்ராபெரி, எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்களை உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தப்படுவதோடு உடலில் இருக்கக்கூடிய வீக்கமும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உடலில் ரத்தம் உறைவதை இது தடுக்கும். நீங்கள் உங்களுடைய உடல் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு பூண்டை எடுத்துக்கலாம். பூண்டு ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. சோடியம், பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் பூண்டில் இருக்குது. இது உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்கிறதோட ரத்த நாளங்களையும் உங்களுக்கு தளர்த்தும். இதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கணும். தக்காளியை நீங்கள் உங்களுடைய உடல் ரத்தத்தை அதிகரிப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம். தக்காளி உடலுக்கு நன்மை பயக்கும். ஸோ தக்காளியில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது மற்றும் இரும்பு சத்து இருக்குது. இது உங்களுடைய உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதோடு ரத்தத்தினுடைய அளவையும் அதிகரிக்குது. இந்த தக்காளியை நீங்கள் சேலட்டாகவும் சாப்பிடலாம், பச்சையாக சாப்பிடலாம், உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு அதிகப்படுத்தப்பட போகும்போது ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.